எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரத்திலே 4 சபைகளும் 3ஆம் அதிகாரத்திலே 3 சபைகளும், ஆக மொத்தம் 7 சபைகள் காணப்படுகிறது. இந்த 7 சபைகளை குறித்து சுருக்கமாக சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எபேசு என்கிறதான ஒரு பட்டணத்தில் இருக்கக்கூடியதான சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். உதாரணமாக நாம ஒரு தூர தேசத்தில் இருக்கிற ஒரு நபருக்கோ அல்லதோ ஒரு முக்கியமான ஒரு குழுவுக்கோ இங்கே நடக்கிறதான நிகழ்வுகளை அறிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறது போல பரலோகத்திலிருந்து ஒரு கடிதத்தை பூலோகத்தில் இருக்கக்கூடியதான சபைக்கு கர்த்தர் அனுப்புகிறார். இப்படி 7 சபைகளுக்கும் ஆண்டவர் கடிதத்தை அனுப்புகிறார். அதுல முதல் சபைதான் எபேசு என்கிறதான சபை. இந்த சபைக்கு ஆண்டவர் கடிதத்தை அனுப்புகிறார். இந்த சபையுடைய நிறைவுகளும் குறைவுகளும் என்ன என்பதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கும்படியாக இந்த கடிதத்தை அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். பொதுவாக இந்த செய்தியிலிருந்து நாம் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சபையில ஆண்டவர் எப்படி நம்மோடு கூட பேசுகிறாரோ அதுபோலதான் இந்த 7 சபைக்கும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். கர்த்தர் சபையில பேசும்போது என்னதெல்லாம் பேசுவார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. முதலாவது பாருங்க, அவங்களுடைய குவாலிட்டியை சொல்றாரு. நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நீங்க இப்படி இருக்கிறீங்க, எனக்காக இப்படியெல்லாம் வாழ்றீங்க அப்படின்னு சொல்றாரு, என்கரேஜ் பண்றாரு. அடுத்து அவங்களுடைய குறைவுகளை சொல்றாரு. நீங்க இன்னென்ன விஷயங்களுக்கு குறைவுள்ளவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு பேசுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிலிருந்து எப்படி விடுதலையாக்கப்பட வேண்டும் அல்லது விடுதலையாக்கப்படலனா அவங்களுக்கு என்ன நடக்கும் என்பதையும் ஆலோசனையாக சொல்லுகிறார். அது போக அவங்களுக்கு தேவையான எதிர்கால ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த காரியங்களை மையமாக வைத்துதான் இந்த 7 சபைக்கும் ஆண்டவர் கடிதத்தை அனுப்புகிறார். பொதுவாக நல்லா கவனிக்கணும், நம்முடைய சபைகளிலே ஆண்டவர் பேசும்போது இப்படிப்பட்டதான காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும். உதாரணமாக உங்களை என்கரேஜ் பண்ணுவார். உங்களுடைய நல்லடக்கைகள், நீங்க ஆண்டவருக்காக சகிக்கிறது, ஆண்டவருக்காக வாழ்றது, ஆண்டவருக்காக கொடுக்கிறது, இதெல்லாம் பேசுவார். ஆண்டவருக்காக இதையெல்லாம் நீங்க செஞ்சாலுமே சில விஷயங்கள் குறைவு இருக்கிறது என்பதையும் சுட்டி காண்பிப்பார். அதோடு கூட விடுவதில்லை. அடுத்து அதிலிருந்து எப்படி மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் எதிர்காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லுவாரு. அப்படிதான் இந்த 4 சபைகளும் இல்லைனா இந்த 7 சபைகளை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சபை எபேசு சபை. முதல்ல நாம அந்த பட்டணத்தை குறித்து சுருக்கமா பார்த்திடலாம். எபேசு சபை என்பது வெறும் ஒரு சபை மட்டுமல்ல, அது புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் அத்திபாரம். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவில் சிறைப்பட்டிருந்த போது மகிமையின் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவியபடி கொடுத்த முதல் செய்தி தான் இந்த சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான செய்தி. ஆண்டவர் இந்த சபைக்கு சில காரியங்களை தெளிவாக அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக கொடுக்கிறதை நாம பார்க்க முடிகிறது. கிபி முதல் நூற்றாண்டில் ரோமராஜ்யத்தின் ஆசிய மாகாணத்தின் தலைநகராக எபேசு விளங்கியது. இது கெய்ட்ஸ் ஆற்றின் முகத்துவாரத்தில் அமைந்திருந்தது. அதாவது அந்த கெய்ட்ஸ் ஆற்றுடைய என்ட்ரன்ஸ்ல அமைந்திருந்தது. இப்போது இந்த பட்டணம் துருக்கி நாட்டின் மேற்கு கடற்கரையில், இது ஆசியாவின் சந்தை என்று அழைக்கப்பட்டது. இங்குதான் உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றான அர்தெமிஸ் என்கிறதான ஒரு கோயில் இருந்தது. அதாவது ஏறக்குறைய 425 அடி நீளமும் 220 அடி அகலமும் 127 தூண்களால் மகா பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டதான ஒரு கோயில் அங்கே இருந்தது. இந்த பட்டணத்தில் விக்கிரக ஆராதனை தலை தூக்கி ஆடின ஒரு காலகட்டம் அது. மந்திரவாதிகள், மாயவித்தைகள், பணத்துக்காக சில மதங்கள் அங்கே கிரியை செய்ததையும் நாம பார்க்க முடியும். எபேசில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் வேதாகம உண்மைகளை உறுதிப்படுத்துகிறது. அதாவது பெரிய ஒரு திரையரங்கம் அங்கே இருந்ததாக சொல்லப்படுகிறது.
ஏறக்குறைய 25,000 பேர் அந்த இடத்துல இருக்கலாமா. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு திரையரங்கம் அங்கு இருந்தது. இது விளையாட்டு அரங்கம் என்றும் சொல்லப்படுகிறது, திரையரங்கம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட கலகம் இங்குதான் நடைபெற்றது என்பதை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. செல்சுஸ் நூலகம் அப்படின்னு ஒரு நூலகம் அக்காலத்தில் மிகப்பெரிய அறிவு மையமாக அந்த இடத்துல இருந்துச்சான். அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட பல பொருட்களில் யூதர்களின் மெனோரா குத்துவிளக்கு சின்னங்கள் காணப்படுகின்றன என்று அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல ஏறக்குறைய 3 ஆண்டுகள் ஊழியம் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிபி 52 55 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. கிபி 60 62 வரைக்கும் பவுல் சிறையில் இருந்து அங்கே நிருபங்களை எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிபி 63 65 வரைக்கும் தீமோத்தேயு இந்த சபையின் பொறுப்பாளராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிபி 95 96 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் செய்தியை பெற்று இங்கே கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சபையை குறித்து வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது கிபி 30 100 வரைக்கும் இருக்கக்கூடிய சபை என்று சொல்றாங்க. இன்னொரு தரத்தார் இது அன்னைக்கு அங்க இருந்த சபையாக இருந்தாலும் இது உலகத்தில் காணப்படுகிற எல்லா சபைக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கூட்டத்தார் இது ஒரு தீர்க்க தரிசன சபை, அதாவது இது ஒரு மாடல் சபை, ஒரு குறிப்பிட்ட வருடங்களில எப்படி இந்த உலகத்திலே சபை காணப்படும் என்பதை குறித்தும் சொல்றாங்க. இந்த சபையானது தோராயமாக கிபி 30 முதல் 100 வரை காணப்பட்ட சபை. இந்த சபையுடைய முக்கியமான ஒரு குவாலிட்டி சகிப்புத்தன்மை, உபதேசத்திலே இவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. இதோடைய குறைவுகள் பாத்தீங்க அப்படின்னா, ஆதியில் இருந்த அன்பை இவர்கள் விட்டாங்க. இவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆலோசனை என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்திலிருந்து மனம் திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறதை பார்க்க முடியும். அடுத்த செய்தியில அடுத்த சபையை குறித்து பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.